ஐயா இப்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த உணர்ச்சியை பாக்குறவன் யாருன்னு பாக்குறது, அதுதான் ஒரு ஆன்ம விசாரத்துக்கும் ஆன்ம பலத்துக்கும் ஒரு பெரிய இதா இருக்கும். அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பண்றதெல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. உங்களுடைய சொல்யூஷன் ரொம்ப தெளிவா இருந்தது. அத நீங்க பேசிட்டு இருக்கையிலே கூட நான் எனக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயா சொல்றாரு இது சொல்றாருன்னு. நான் நிறைய வீடியோஸ் இதுவும் கேட்டிருந்தாலும் எனக்கு இந்த ஒரு இடத்த, அந்த உணர்ச்சிய, ஒரு கோப உணர்ச்சிய, காம உணர்ச்சிய, அந்த வர நேரத்துல உள்ள இருக்கிற இரட்டை உணர்ச்சிய பாக்குறது அப்படின்னா பாக்குறதுன்னா அது ஒரு மறுபடியும் ஒரு எண்ணமா மாறுது. அது ஒரு எண்ணமா இவ்வளவு நாளா நான் ட்ரை பண்ணல, ஒரு எண்ணமா மாறுது. சில நேரம் அந்த பாக்குற நேரத்துல இந்த எண்ணங்கள், மத்த எண்ணங்கள் நிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. அது உண்மையான்னு தெரியல. அது ஒரு எண்ணமா மாறி இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அது மறுபடியும் எண்ணமா நிக்கிறது என்னமான்னு தெரியல. அந்த வெற்று கவனம்னு ஒரு வார்த்தை நான் அடிக்கடி உங்களோட சத்சங்கத்துல கேட்டுட்டு இருந்திருக்கேன். அந்த வெற்று கவனத்தை எப்படி நான் பண்றது, நான் எப்படின்னு கேட்கறது கூட தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் எனக்கு நல்லா புரியுது. ஏதோ ஒண்ணு போய் நோக்கி போகையில தள்ளி ஓடும், நிக்கையில தான் அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வெற்று கவன தன்மைய நான் உள்ள கரெக்டா எக்ஸாக்டா பாக்குறது எப்படி, கொஞ்சம் விளக்குங்கய்யா. இங்க பாத்தீங்கன்னா தன்னை அறிதல், மோட்சம், என்லைட்டன்மெண்ட், இதெல்லாம் கூட விட்டுருங்க. பெரிய அது உச்சகட்டத்துல நாம்ன்ற பொருளே என்ன அப்படின்றது. உச்சகட்டம்னு கூட கிரேடேஷன்ஸ்ல உச்சகட்டம் கிடையாது. அது ரொம்ப ஈஸி. அதை விட ஈஸி இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இருக்காது. அதை நான் நல்லா தெளிவா உணர்ந்துட்டேன். ஆனா இது மக்கள் அப்படி இங்க இருக்கிறவங்க ஆன்மீகத்தை ஒரு கடைச்சரக்கா ஆகியிருக்காங்க. அதாவது அசைவுகள்ங்க, இயந்திர கதிய இயக்கங்கள். உள்ளுக்குள்ள என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? ஒரு மனத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? எண்ணங்கள் உற்பத்தியாகி அதாவது வீரியத்துக்கு அப்படி அப்படியே போய்கிட்டு இருக்கு, செலுத்திக்கிட்டு இருக்கு. கரெக்டா? தனி மனிதர்களை அவர்கள் உள்ளே எழும் எண்ணங்கள், அவைகள் ஏதேதோ உணர்ச்சிகளையும், காலங்களையும், தேசங்களையும், அனுபவங்களையும், அந்த அனுபவங்கள்ல அவர் அனுபவித்த அந்த அனுபவங்களுடைய சத்தியத்தன்மையையும் பலவித வீரியங்களை வச்சுக்கிட்டு தொடர்ந்து அசைந்து கொண்டிருக்கின்றன. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசைவுகள் எல்லாம் இயக்கங்கள். அப்படின்னா நீங்கன்றது யாரு, இவர்ன்றது யாரு, நானுன்றது யாரு, ஒரு பசுன்றது என்ன, மற்ற மனித சமுதாயம்ன்றது என்ன? எல்லாருமே இயக்கமயமாய் இயங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களாக இருக்கும் அந்த 5 கோஷங்களில். கரெக்டா? இப்ப கடந்த கிட்டத்தட்ட 300 வருடமா பகவான் ரமண மகரிஷியை மாத்திரம் தவிர்த்து, வள்ளலாரை தவிர்த்து, இவங்கெல்லாம் பெரிய ட்ரூத்தை நேர பார்த்தவங்க, நேர தரிசிச்சவங்க. ஜி கிருஷ்ணமூர்த்தி, பகவான் ரமண மகரிஷி, அருட்பெருஞ்சோதி வள்ளலார். புரியுதுங்களா? அருட்பெருஞ்சோதி வள்ளலார் கூட அந்த விஞ்ஞானத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணாரு, அதை கூட இவங்க யூஸ் பண்ணல. புரியுதுங்களா? ஜி கிருஷ்ணமூர்த்தி, முக்கியமா பகவான் ரமணர். அதாவது அங்க அந்த அந்த விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணுபவன் கூட இருக்கக்கூடாது, சித்துக்களை யூஸ் பண்ணுபவன் கூட அங்க இருக்கக்கூடாது. பொறுமா, அகண்ட பெருவெளியாவே போகணும். அப்படின்னா என்ன? அகண்ட பெருவெளின்னா என்னங்க? அது ஏக்கமற்றது போல இருக்கு இல்லைங்களா? அச்சலமா இருக்கு இல்லைங்களா? அச்சலத்தை நோக்கிய பிரயாணம் தான் கடைஞ்செடுத்த சத்தியமான ஆன்மீக தீர்த்த யாத்திரை. மீதி எல்லாம் ஹம்பக் டு த கோர். அதுவும் வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்து. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? வெற்று கவனம் சொல்றீங்க, உணர்ச்சி மயமா சபலப்படுது, காம உணர்ச்சி வருது, மற்ற வேற ஏதோ சபல உணர்ச்சிகள் வருது, மோக உணர்ச்சி வருது, தப்பு பண்ற உணர்ச்சி வருது, நல்லது பண்ற உணர்ச்சி, எல்லாமே உணர்ச்சி. நல்லது பண்றது உணர்ச்சி. இது காமம் இல்ல. என் ஒய்ஃபோட நீங்க வச்சுக்கிற புணர்வுகள்லாம் என்னவாயிருக்கு அப்படின்னா மெக்கனைஸ்ட் ஆயிருக்கு. கரெக்டா? த்ரில்லு உங்களுக்கு வேற யாரோடய கூடும்போதுதான் த்ரில்லு வரா மாதிரி இருக்கு. அது கூட போய் த்ரில்லு.
அசைவுகள் எல்லாமே ஏற்றி வைக்கப்பட்டவைகள். புத்தியில ஒரு உணர்ச்சி வந்து என்ன ஆட்டி படைச்சதுன்னா அது எண்ணமா சூழ்ந்து நீ என்ன செல்லுபடி பண்ண போறியா இல்லையா, என்ன வெளிப்படுத்த போறியா இல்லையா, என்ன வடிகால் கொடுக்க போறியா இல்லையா எனக்கு அப்படின்னு. புரியுதுங்களா? இப்ப அப்படித்தானே பிறவிகளை மனித ஜென்மங்கள் மாத்திரம் பிறப்பெடுப்பது எப்படி? 5 அறிவு வரைக்கும் எப்படி இருக்கு? ஓப்பன்ல நடக்குது. எல்லாம் புணர்ச்சி எல்லாம் ஓப்பன், வாழ்க்கையே ஓப்பன். வாழ்க்கையும் அவைகளுக்கு உடல் மேல ஆடையே கிடையாது, எல்லாமுமே நிர்மாணம். ஆனா மனிதன் மனத்துக்குள்ள பொய்யனா இருக்கான். புரியுதுங்களா? அவனுக்கு வந்து உணர்ச்சியை கடந்த உணர்வு பெருவெளி அவனுக்கு தெரியாது. அந்த உணர்வு பெருவெளி வந்து உணர்ச்சி மூலமா பார்க்கிற அந்த ஊடகங்கள் 5 அறிவு வரைக்கும் கிடையாது. இவனுக்கு தெரியாது, அவைகளுக்கு கிடையாது. புரியுதா? ஆனா அவைகள் வந்து அவைகளுக்கு இல்லாவிட்டாலும் இந்த ஊடகங்கள், மனம்ன்ற ஊடகம் கிடையாது ஒரு பசுவுக்கு, புத்தின்ற ஊடகம் கிடையாது. ஜட்ஜ் பண்ணி ஓகே இந்த வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து பெரிய விருந்து நடக்குது, நிறைய வாழலை வந்து போட போகுது அப்படின்னு தெரியாது. திடீர்னு வந்து போடும்போது கிடுகிடுன்னு ஓடி வரும். புரியுதா? அந்த அந்த எழுந்த அந்த பசி உணர்ச்சிக்கு ஆட்பட்டு தான் இலையை பார்த்த உடனே ஓடி வருமே தவிர, இங்க நடக்க போகுது, பெரிய விழா நடக்குது, இன்னைக்கு நிறைய இலை வந்து விழ போகுது அப்படின்லாம் அதுக்கு பிளானிங் கிடையாது. சோ ஊடகங்கள் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவைகள் வந்து அந்த பரபிரம்மம்னு சொல்லப்படுற அந்த பெரிய பேரறிவு நிலையே, பேரிருப்பு நிலையே, பேருணர்வு நிலையே மனிதனுக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருக்கான் பாத்தீங்களா? எப்படி சொல்றோம் அத? அது பேரிருப்பாவே இருக்கு, பேரறிவாவே இருக்கு, பேருணர்வாவே இருக்கு. சூரியன் கூட பேருணர்வா இருக்கு, பேரிருப்பா இருக்கு, அந்த ஆன்ம பொருளாவே இருக்கு. ஆன்ம பொருளை சூரியனா இருக்கு, ஆன்ம பொருளை பசுவா இருக்கு, ஆன்ம பொருளை ஒரு எறும்பா இருக்கு, ஆன்ம பொருளை ஒரு நாயா இருக்கு. ஆனா அவைகளுக்கு அந்த ஊடகங்கள் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவங்கிட்ட ஊடகம் என்ன பண்ணுது? இவனை தனியா செதுக்கி ஆன்மீகம் பழக போகிறேன்னு விழிப்பு நிலையில அது கூட அசைவனை ஏதானு கொடுங்க, எனக்கு ஐடியா கொடுப்பா, நீ ஒரு 10 ஐடியா கொடுப்பா, நீ ஒரு தீட்சை கொடுப்பா, நீ ஒரு குண்டலினி பிராக்டிஸ்னு ஏதானு ஒண்ணு கொடுப்பா, நீ ஏதாவது அந்த உள்ளுக்குள்ள கண்ணை அப்படி நெக்கி வச்சுக்கிட்டு எதையாவது பண்ணும்படி கொடுப்பா, புசு புசு புசுன்னு பம்படிக்கிற மாதிரி காத்து அடிக்கிறது ஏதான்னு சொல்லி கொடுப்பா. புரியுதா? உடம்புல ஏதாவது ஹீட்டை ஜெனரேட் பண்ணுவா. என்ன என் உடம்ப என்னமோ பண்ணு, என் மனத்தை என்னவோ பண்ணுங்க. புரியுதுங்களா? பண்ணுங்க, இயக்குங்க, இயக்கமயமா ஆக்குங்க, அசைதல்களா மாத்துங்க. எண்ண அசைவுகளா கொடுங்க, புத்தி அசைவுகளா, தீர்மானிக்கும் அசைவுகளா கொடுங்க, எடை போடும் அசைவுகளா இன்னும் நிறைய மாத்துங்க. ஆன்மீகத்துக்குள்ள ஆன்மீகமான ஆன்மீகம் 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 ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி குருக்கள் நீ அசையறதுக்கும் ஆடுறதுக்கும் நீ ரெடி ஆயிட்டேன்னா போலிகள் அங்க ரெடி ஆயிடுவாங்க. போருமா? ஆனா இங்கே இல்லையே, இல்லையே, இங்க இல்லையே. அப்படின்னா என்ன? அப்படியே நிக்கணும், அப்படியே நிக்கணும். உடம்பு நிக்கிறது இல்ல, மனிதன் தானே அதை பண்ண முடியும். மனிதன் உடம்புல வேலை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு விவசாயியா நிலத்தை உழுதுகிட்டே நந்தனார் வந்து இறைவன்கிட்டே மூழ்கி கிடப்பார், முள்ள அசையாம இருப்பார். ஜீசஸ் நடந்து 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 அங்கங்க போய்கிட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு, மேய்ப்பர் அவருக்கு, குட் ஷெப்பர்ட்னே பேர் இருக்கு, நல் மேய்ப்பர் அவரு. அந்த நல் மேய்ப்பர் ஆடு மாடுகளை மேய்ஞ்சிக்கிட்டே உள்ள வந்து மேயாத, தெரியாத, அசையாத அச்சல பொருளாவே இருந்தார். அதே மாதிரிதான் நபிகள் நாயகமும். எல்லாரும் வந்து நிக்கிற வைக்கிறவங்க. இங்க எல்லாரையும் உங்களை இன்னும் வெறி கொண்டு ஓட வைக்கிறாங்க, இப்போ பைத்தியமாக்குறாங்க. உங்களை உடல் மயமா ஆக்கி, அந்த உடல் மயமா ஆக்கும் விதமே உங்க எண்ணத்துல தானே பதிக்க முடியும். எண்ணத்துல சர்க்கியூட்டை மாத்திடுறது. புரியுதா? நீ எதையாவது பண்ணேன்னாதான் வந்து உன் கவனம் வந்து நிற்கும். எதையாவது பண்ணீங்கன்னா அது எப்படி வெற்று கவனமா இருக்கும்? செய்யும் கவனமா தானே இருக்கும். காமன் சென்ஸ் இல்ல இது. மாற்றும் கவனமா தான் இருக்கும். நான் சும்மா உட்கார்ந்து இருந்தேன், இது ஆன்மீகம் கிடையாது. மூச்சு ஒரு கதியில போகணும், மூச்சு இழுத்து இழுத்து விடு, செய்யும் கவனம் தானே இது.
மூச்சுன்றது ஒரு ஸ்தூல இயக்கம். ஸ்தூல இயக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க அதை கவனிக்கிற அந்த சூக்குமமான கவனித்தல் அப்படின்னு ஏதோ ஒண்ணு அப்படியே அண்டவெளி பூரா இருக்கு. பார்வையா இருக்கு, ஓசையா இருக்கு, ருசிகளா இருக்கு, முகரம் தன்மை கொண்டவர்களா இருக்கு. எல்லா திறன்கள் மயமாவும் அந்த வெற்று கவனத்துல கிடக்கு. அதுக்கு போறதுன்னா இதெல்லாம் நிக்கணுமா இல்லையா? பஞ்ச கோஷங்கள்லயும் ஒரு அசைவு இருக்கக்கூடாதா இல்லையா? அதுக்குத்தானே நம்ம என்ன சொல்றோம், காத்தால 1 மணி நேரம் என்ன நீ எழுந்த உடனே வந்துகிட்டே இருக்கும், வராம இருக்கவே இருக்காது. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதானே நீ கேட்க ஆரம்பிச்ச சச்சங்கத்தை. சும்மா இரு சொல்லற. காத்தால 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், பெரிய ரசவாதம் நடக்கும். என்ன நடக்குங்க, 5 கோஷங்கள் அவைகள் நம்ம உடம்பு முக்கியம் இல்லைங்க. உடம்பா அந்த உடம்ப அந்த மனிதனாக, அந்த பெருமை கொண்டவனாக, இல்லாட்டி அந்த தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக, அந்த நல்லவனாக, அந்த கெட்டவனாக, அந்த ஆணாக, அந்த பிறந்தவனாக கூட, பிறந்தவனா இருக்கிறது கூட இங்க இயக்கம் வருமா? அந்த மாதிரி கூட ஒரு பார்வை இருக்கக்கூடாது. அப்படியே எழுந்துக்கணும், அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். உடல் அசைவுக்கு சம்மந்தம் கிடையாது. பாத்ரூம் ஃபீலிங் இருந்தா போயிட்டு வா, பல்லு தேக்கணும்னா போயிட்டு வா, அதெல்லாம் கூட உன்னுடைய நியமங்கள். அதனாலதான் சித்தர் மாதிரி இருந்த பகவான் ரமண மகரிஷி 15 வயசுக்கு வந்தப்போ 6 மாசம் குளிக்கல. நகம் இவ்வளவு தூரம் வந்துடுச்சு, முடி கூட மாதிரி இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. நாளே தெரியாதப்போ என்னையா யாருடைய தலையை யார் மொட்டை அடிச்சுக்கிறது, யார் குளிக்கிறது? உள்ள பெரிய பொருளினுடைய நிலையில இருக்காரு அவரு. உடல் மன ஊடகங்களை கடந்த உள்கடந்த அந்த கடவுளா இருக்கிறதுன்றது நிற்றல். நிற்றல் எல்லாத்தையும் நிறுத்துறது. இதுதான் உணர்ச்சியை பார்த்தல். அதுக்கு ஆரம்பமும் முடிவு, ஆரம்பம் நடு முடிவு எல்லாமே இந்த 1 மணி நேரம் காத்தால பண்றதுலயும் சாயந்தரம் நைட்டு படுத்துக்கு போறதுக்கு முன்னாடி பண்றதுலயும் ஆரம்பிக்கப்படணும். மனித சமுதாயம் எல்லாருமே பண்ணணும். 12 வயசுல இருந்து பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், ஒண்ணு எழுந்த உடனே நீங்க உங்களை எதுவாவோ பாவிச்சீங்கன்னா தான் ஒரு நிர்பந்தத்துக்கு ஆட்படுவீங்க. கரெக்டா? ஐயோ இன்னைக்கு சீக்கிரம் வரோம்ட்டோம், இன்னைக்கு உட்காந்துட்டோமே அப்படின்னு வரப்போகுது. ஏதோ ஒண்ணும் அப்படிதானே வரும். அது என்ன பாவம்? அது ஒரு பாவமா இல்லையா? சீக்கிரம் வரேன்னு சொன்னேன் ஆபீஸ்க்கு அப்படின்னா என்ன, அவங்க உங்களை அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஒரு ப்ராடக்ட் மாதிரி. இந்த ப்ராடக்ட் தானே இதை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். அது உங்க ஈகோ விரும்புது, அது பாவமா வச்சுக்குது. புரியுதுங்களா? நினைவில் ஏன் வச்சுக்குது? நாம் வேண்டப்படுபவர்களாக இருக்கணும். புரியுதா? விரும்பி வரவேற்கப்படுகிறவர்களாக இருக்கணும். இதான ஒரு ப்ராஜெக்ட். நாளைக்கு மொத்தம் ஒரு 1 ஹவர் கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெருமை வந்துருக்கு. புரியுதுங்களா? மேனேஜரே தனியா கூப்பிட்டு 1 ஹவர் முன்னாடி உங்ககிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்க போறேன் அப்படின்னு போது நான் இந்த சும்மா இருவேன்னு நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உட்கார்ந்த உடனே அது ஞாபகம் வருது வச்சுங்க. இது ஒரு பாவமா இல்லையா? கம்ப்ளீட் கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணிடுச்சா இல்லையா? இப்போ அதுக்கு உண்டான உணர்ச்சிகள் கிரு 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 கிருன்னு உள்ள வேலை பண்ணும். அந்த கவனத்துல வெற்று கவனமா இருந்ததுல கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கின்னு கிடந்தீங்க. அப்ப எந்த மேனேஜரும் கிடையாது, நீங்களே கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது, வேலையும் கிடையாது, புகழும் கிடையாது, இமேஜும் கிடையாது, பாவமும் கிடையாது. அப்படி இருந்த கவனம் இப்ப என்ன ஆயிடுது? இந்த அடிப்படை பாவம் உள்ள வந்த உடனே உணர்ச்சி மயமா ரொம்ப எதிர்பார்க்கறதில்ல. சரி இன்னைக்கு சும்மா இருவாது சொல்லறவாது தூக்கு போடு. கரெக்டா? உடம்பு ஹீட் ஆயிடுதா இல்லையா? எண்ணங்கள் வருதா இல்லையா? முக்கியத்துவம் போயிடுறதா இல்லையா? எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் போயிடுதா இல்லையா? அதனால இது பக்குவப்படணும். பக்குவப்படுறதுக்கே நீங்க எல்லாரும் ஆரம்பிக்கணும். புரியுதா? காத்தால 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் இருக்கணும். எந்த பாவம் வந்தாலும் சரி, அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாவது உட்காருவோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒத்துந்தீங்கன்னா கூட சரி, 1/2 மணி நேரமாவது உட்காருவோம். சின்சியரா உட்காந்து அடுத்த பாவமே வேண்டாம். அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு தானே எழுந்துக்க போறீங்க. வெறுமை உட்காருங்க. அப்புறம் வேற என்ன உணர்ச்சி வரப்போகுது? வேற ஏதாவது உணர்ச்சி, வேற உணர்ச்சி ஒரு பாவமா மாத்தும். புரியுதுங்களா? பையனுக்கு என்ன பண்றது அப்படின்னு வரும், ஒரு பாவம் வரும். அந்த பாவம் வந்த உடனே அந்த உணர்ச்சி சம்பந்தமா என்ன உள்ள அருவ வெளியில சக்தி மயமாக உள்ள இருக்கிறதெல்லாம் அருவ சக்திகள். இதெல்லாம் இவங்க
அந்த அருவ சக்திகளுக்கு மூலமா இருக்கிறது வந்து பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு ஒண்ணுதான் இருக்கு. ஒரே ஒரு ஆன்மாவா இருக்குது. இதுதான், அதுதான் ஆன்ம ஞானம்னே பேரு. அதுதான் தன்னை அறிதல். அதுதான் அங்கேருந்து தான் எல்லாருக்கும் வருது. எப்பேற்பட்ட சுவாமிஜிக்கும் அதுதான் வரப்போகுது. புரியுதுங்களா? ஆனா அவர் பஞ்ச கோஷங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, அது அவரு தனக்கு ஏத்த ஒரு மெத்தட் மாதிரி பண்ணிட்டாரு. அது எந்த விதமான, அது ஒரிஜினலாவே அது பியூர்பா. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம்பா, நீதான்பா இடைஞ்சல் எப்பவுமே. புரியுதா? நீ எதுவுமே ஆகக்கூடாது, நீ சுவாமிஜியாவே ஆகக்கூடாது. பொறுப்பா, நீ சொல்லி கொடுக்க கிளம்புறதெல்லாம் அப்புறம், நீ அனுபவிச்சு சாப்பிடறதுக்கு ஆன்ம பொருள் தூக்கமா இருந்திருந்தது. இப்போ நீ அதுல மூழ்கி கழிக்கணும். ஆனா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, பஞ்ச கோஷங்கள்ல உடனே பஞ்ச கோஷங்கள் என்னத்தையோ அறிஞ்சிட்டா மாதிரி புத்தியில ஒரு உணர்ச்சி வரும். உணர்ச்சி வந்த உடனே ஓஹோ இப்படி உட்கார்ந்தோம், அந்த இடத்துல மூச்சை பார்க்க போன இடத்துல இது நடந்தது போல் இருக்கு. சோ மூச்சு மூலமா அது வருது. சோ மூச்சை பிடிச்சி ஒரு மெத்தடாக்குன்னு உடனே புத்தி என்ன பண்ணும், அசிங்கப்படுத்திடும். 5 கோஷங்களும் ஏக்கமயமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். அது பேர் தான் பதிவுகள், அது பேர் தான் வாசனைகள். இது உடல் தூரம் இருந்துகிட்டு இருக்கு. அது உடல் வழியாதான் அது எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். மனமும் ஒரு உடல். பொறுமை. இப்ப உங்களுடைய மொபைல்ல வந்து ஏதோ ஒரு கான்பிகரேஷன்ல ஒரு ப்ராசஸர் இருக்க போகுது. அது ஒரு உடலா இல்லையா, சாஃப்ட்வேரா இல்லையா? அதே மாதிரி இந்த ஸ்தூல உடல்லையும் மனோகரன்றவருடைய ஸ்தூல உடல்ல ஏதேதோ கன்க்ளூஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தெரிந்தவைகள், அறிந்தவைகள், புரிந்தவைகள் அப்படின்ட்டு என்னென்னவோ பாவங்கள்ல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், ஓயாம உள்ள நீங்க உட்கார அந்த 1 மணி நேரத்துல வந்து சும்மா இருக்க மாத்திரம் தெரியாது. புரியுதா? டபக்குன்னு அதை ஜட்ஜ் பண்றது, இல்லாட்டி ஒரு ப்ராஜெக்டை கையில எடுத்துக்கிட்டு யோசனை பண்றது. புரியுதா? இது ஏதோ விதமாக மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நிறுத்தணும். இதுதான் உணர்ச்சியை வந்து, உணர்ச்சி உருபவன்றவன் அவன் தான். அந்த உணர்ச்சி உருபவனை வந்து நீங்க அப்படியே அது உற்பத்தி ஆகிற இடத்திலேயே வந்து எதுவாகவும் மாறவிடாமல், புரியுதா? ஆரம்பிக்கும் போதே அந்த உருவமா உள்ள ஆரம்பிக்கும். அந்த ரூமுக்கு போய் அதை எடுத்துக்கிட்டு போறத முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு வரும்போது அந்த ரூமுக்கெல்லாம் போயிட்டு வரும். அந்த அந்த வெற்று கவனம் அது கூட பண்ண விடக்கூடாது. எதையுமே பண்ண விடக்கூடாது, எதுவாகவும் மாற விடக்கூடாது. சொல்லி கொடுக்கிறவரை அடியோட மாறக்கூடாது. பொறுமா, எதுவும் வரக்கூடாது. இது வந்து பியூரா அந்த பேருணர்வை நோக்கிய ஒரு பயணம். அதுல பூரா வந்து எரிதல் தாங்க, எரிஞ்சு போதல். எந்த ஒருவன் எவனாகவும் எந்த விதமாகவும் அவன் எழுந்தாலும் அவன் அப்படியே இருக்கிறது, பார்வையிலேயே இருக்கிறது. அந்த பார்வை என்னாகும், எல்லாரும் ஜாக்கிட்டே வருங்க. அது வந்து அருள் வெளியே, பரவெளியே, பேரறிவு பொருளே, பேரிருப்பு பொருளே. ஆனா இது எரிஞ்சாதான் அது இருக்கும். அது வந்து கிளியரா பேசும். அது பேச்சு வேற. ஆனாலும் அதன் பெருமை, ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார், அது ஆனால் அது ஆவர்னு வரும். ஃபர்ஸ்ட் வார்த்தை அது. ஆனால் நீங்க இதெல்லாம் நிறுத்தினீங்கன்னா 5 கோஷங்கள்ல கம்ப்ளீட் ஸ்டாப். பிறந்தவனும் கிடையாது, தியானம் பண்றவனும் கிடையாது, சும்மா நிக்கிறவனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது பழக ஆரம்பிக்கணும். நான் டூயிங்க பழக ஆரம்பிக்கணும். செய்யாதல் செய்யாமைய பழகணும். செய்யாதிருத்தல ஓயாம பழகிட்டு இருக்கணும். உள்ள பேசாதிருத்தல், முடிவெடுக்காமல் இருத்தல், திட்டம் தீட்டாமல் இருத்தல். திட்டம் தீட்டுபவனாக நீங்க ஒத்தனை இருந்தாதானங்க திட்டம் தீட்டுதல் அங்க நடக்கும். அப்படின்னா திட்டம் தீட்டுபவனும் திட்டம் தீட்டுதலும் வேற வேற இல்லை. இதுதான் அப்சர்வர் இஸ் த அப்சர்வர். புரியுதா? அதனால எவன் எழுந்தாலும் அவன் எழக்கூடாது, அவ்வளவுதான் முக்கியம். புரியுதா? அப்புறமா அவன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், அததான் அவர் சொல்றாரு. ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார், அதுவானால் அது ஆவர். அதுவாகவே ஆயிடுவே. நீ அதுவாக இருக்கிறாயின்னு வேத மந்திரம் சொல்லுது, தத்துவமசின்னு. அதுவாகவே ஆயிடுவோம். அப்புறமா கடைசி வார்த்தை சொல்றாரு, அதுவே சொல்லும், அது பேசும். அதான் பேச விட்டுப்பான். அதுக்கு முன்னாடி கடை போட்டானுங்க. பெருமா கடையை போட்டு, அதாவது பயங்கர குருட்டாட்டத்தினுடைய ஆரம்பமே இப்படிதான். ஆன்மீகவாதிகள் தான் பண்றாங்க.
அது வந்து அவங்க பஞ்ச கோஷங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு வழிமுறையே கிடையாது. எல்லாத்தையும் நிறுத்து, நில்லு, திரும்பு, நில்லு, உள் திரும்பு, நில்லு, 2 வார்த்தை தான். முழுமையான ஞானத்துக்கு 2 வார்த்தை, உணர்ச்சிகள் அனைத்தையும் கடக்கிறதுக்கு 2 வார்த்தை. நீங்க வந்து சபலங்கள்லாம் இதுல கேட்கவே வேண்டாம், புரியுதுங்களா? பியூர் சித்து மயமா இருக்கும், அறிவு மயமா இருக்கும், அகண்ட பேரறிவா இருக்கும், அகண்ட ஆனந்தமா இருக்கும், என்லெஸ் பொருள். நீங்க புரியுதா? ஆரம்பம் நடு முடிவற்ற ஒரு பெரிய பொருள், பரம்பொருள், அது பேரு. அதுதான் அதனுடைய தன்மை. ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே அது கிடையாது. அதுக்கு வந்து நீங்க வேற, அதாவது கிட்டத்தட்ட கோயிலுக்கு போறது, கோயில்ல இருக்கிற சுவாமிக்கு நீங்க ஏதோ காமிக்கிற சலுகை மாதிரி இருந்தா இப்படி இருக்கும். அப்படிதான் இங்க நடக்குது, புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் இருந்திருக்க அந்த பெரிய பொருளை என்னுடைய ஆசிரமத்துக்குள்ள குறுக்கி, புரியுதுங்களா, எனக்கு மாத்திரம் அவர் வந்து என்னமோ தனியா சொல்லி கொடுத்தா மாதிரி அப்படின்னா உன் புத்திக்குள்ள என்னென்னவோ களங்கங்கள்ல இதுக்குள்ள அகப்பட்டதா அந்த பொருள். இதுதான் உணர்ச்சியை கிடக்கிற பார்வை, புரியுதுங்களா? உணர்ச்சி கிடக்கிற பார்வை, உணர்ச்சி வந்து அவனுக்கோ தான் வருது, ஆள் இல்லாம வரல. அந்த இடத்துல இது நாள் வரைக்கும் அந்த நான்களாக நீங்க மாறி இருந்தீர்கள். கரெக்டா? நீங்க வந்து ஏதோ மேனேஜர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற அந்த நானா நீங்க மாறிட்டீங்க. நேற்று கேட்கும் போதே மாறிட்டீங்க. அது அங்கேருந்து போகாது. அப்ப அந்த கரெக்டா நீங்க தனிமைக்கு ஆட்படும் காலத்துல அது உள்ள எழுந்துக்கும் போது எல்லாத்தையும் நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து, கம்ப்ளீட்டா நிறுத்து, நில்லு, இயங்காதே, அசையாதே, பார்த்தால் பார்க்காதே, பேசினால் பேசாதே, திட்டமிட்டால் திட்டமிடாதே, எதுவாகவும் யாராகவும் நீ இருக்காதே, பாரு, ஆரம்பிய. அதுதான் சும்மா இரு சொல்ல. இது நடக்கதாங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணி முடிச்ச பிறகு இது சும்மா விடாது, அவ்வளோ பவர் இருக்கு. இத மிஞ்சின ஒரு மந்திர தீட்சையோ எந்த தீட்சையும் எதுவுமே கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்துல. த ஹையஸ்ட் இது வந்து இங்க கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. த ஹையஸ்ட் நம்பி பண்ணலாம். சில நாட்கள்ல நேர்மையான 4 சிட்டிங்ல பேரடைம் ஷிஃப்ட் வரும், குவாண்டம் லீப் வரும், புரியுதுங்களா? உங்களுடைய உணர்வு வெளியில இது நாள் வரைக்கும் இருந்த ஏதோ நான்களுடைய உணர்வு வெளியா இருந்தது இல்ல, மனத்தோடைய உணர்ச்சி வெளியா இருந்தது இல்ல, அந்த உணர்ச்சி வெளியே வந்து ரீடிஃபைன் பண்ணப்படும், நாடிகள் எல்லாம் கடையப்படும். உடம்புக்கு ஆரோக்கியம், மனத்துக்கு ஆரோக்கியம், புத்தி பலம், மனோபலம், இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா இதுக்குள்ள பேக்கடு. இந்த உலகத்துக்கு அழியாது, ஆனா இது நடந்துகிட்டு இருக்கு. இது சர்வசாதாரணமா அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் ஏங்குறோம் நம்ம. ஐயா சாமி தூக்கத்தை கொடு சாமி அப்படின்னு டேப்லெட் எல்லாம் வாங்கி போட்டு தூங்க போறோம். ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே கழிச்சவங்க தான் வந்து நம்மளுடைய ஞானிகள். சரிங்களா? இதுதான் அந்த பார்வை. முடிச்சுக்கலாமா?